பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஹீரோ, அதாவது தேவ மனுஷனோட வாழ்க்கை, அவரோட ஜபத்தினால அவரோட வாழ்க்கைய அவர் எப்படி தலைகீழ மாத்தினாருன்ற வரலாற்றை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், குழந்தை பிறந்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அந்த பெற்ற தாய்க்கும் மிகுந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதுதான் வேதாகமத்திலயும் சொல்லியிருக்கு. யோவான் 16வது அதிகாரம் 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். அப்கோர்ஸ், பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். சோ குழந்தை பிறந்ததுமே ஒரு மனுஷன் பூமிக்கு வந்துட்டான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கும். அந்த வேதனை அந்த பிரசவ காலத்துல மறந்துடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த நம்ம ஹீரோக்கு அவங்க பேர் வைக்கும் போதே அவங்க சொல்றது, நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். பேருடைய அர்த்தம் வந்து துக்கம் உண்டாக்குகிறவன். யார் இந்த யாபேஷ்? இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? இவர் எந்த வரலாற்றுல வராரு, எந்த வம்சத்துல வராருன்னு கேட்டீங்கன்னா வேதாகமத்துல ஒண்ணுமே குறிப்பிடப்படல. 2 வசனத்துலதான் வராரு. ஆனா மொத்த வரலாற்றையுமே திருப்பி போடுறாரு. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9, 10வது வசனத்துல இந்த 2 வசனத்துலதான் வராரு. யூத கோத்திரத்தை பத்தி விவரிக்கும் போது அதுல அவருடைய பேர் வருது. யாபேஸோட அம்மா பேரும் அவருடைய குடும்பத்தோட இது பேரும் வரல. ஆனா யாபேஷ் என்ற பேர் சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குன்னா, யாபேஷ் தன் சகோதரரை பார்க்கலாம் கனப்பெற்றோனா இருந்தான். அப்போ யாபேஷ்க்கு வந்து மேபி பிரதர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. எத்தனை பேருன்றது மென்ஷன் பண்ணல. அவன் பொறுக்கும் போது அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருந்திருக்கலாம், அவங்க அப்பா இறந்திருக்கலாம், அந்த அம்மா பிரசவ காலத்துல வலி உண்டு, சம்திங் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதை வச்சுட்டு ஒரு டைம் விட்டு இருக்க மாட்டாங்க. அந்த பேரை கூப்பிடும் போதெல்லாம் அவங்க அம்மா அந்த வேதனையை நினைச்சு பார்த்திருக்கலாம். அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கலாய்ச்சிருக்கலாம். அவன் வளரும் போதே ஒரு கஷ்டத்துல இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் அவன் வந்து அந்த உலகத்துக்குள்ள அவன் போல. அவன் கர்த்தருடைய பாதத்தை தான் பிடிச்சான், கர்த்தர்கிட்ட தான் ஜெபிச்சான். அப்படி யாபேஷ் ஜெபிக்கும் போது அவரோட வாழ்க்கை ஒண்ணா மாற ஆரம்பிச்சது. அவர் என்ன ஜெபிக்கிறாருன்னு 10வது வசனத்துல இருக்கு. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சோ அவன் வந்து அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கேட்கிறான், மகிழ்ச்சியை கேட்கிறான், துக்கம் இல்லாத வழியை கேட்கிறான். அவனோட பேருக்கு ஆப்போசிட்டா அவர் ஜெபிக்கும் போது அத ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். அவரோட வம்சத்தை, அவரோட எல்லையை பெரிதாக்கி கொடுத்தாரு. பிறக்கும் போது அவரோட பேரோட அர்த்தமும், அவர் வளரும் போது அவரோட வேதனையும் யாபேஷ் அவருடைய ஜபத்தால மாற்றிக்கொண்டார். நம்ம யாபேஷோட வாழ்க்கையில இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு உலகத்துல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், நம்ம மனுஷன் கிட்ட போகாம கர்த்தர்கிட்ட போனா அதுக்கான விடை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். கர்த்தர்கிட்ட ஜெபிச்சா அதுக்கான பதில் நமக்கு கண்டிப்பா கர்த்தர் அருளுவார். யாபேஷ் இதுக்கு